இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 39 அதிகாரம் 1 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பல வழிகளில் பாவம் செய்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் தன் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறார். ஏனென்றால் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். எந்த மனிதனும் தனது சொந்த முயற்சியால் தனது நாவை கட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவரின் பலத்தால் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே நாவை கட்டுப்படுத்தி முன்னேற முடியும். நாவு சிறு அவயமாய் இருந்தாலும் நம்மை பெரிய பாவங்களுக்குள்ளாக வழிநடத்திவிடும். பெருமையாக பேசுவது, மற்றவர்களை இகழ்வது, பொய் பேசுவது, மிகைப்படுத்தி பேசுவது, புறம் கூறுவது, சண்டையிடுவது, சபிப்பது போன்றவைகள் நம் நாவிலிருந்து வெளியே வராதபடிக்கு நம் நாவை காத்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல நம் நாவிற்கு இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு கடிவாளத்தை போடும்படியாக, நம் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். ஆமேன்.